ஸோ சாட்டர்டே சண்டே ஆஃபரில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வீடியோ வந்தாலும் வரலாம். ஸோ நாளைக்கு ஆர்டர் போட்டேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதை அப்டேட் பண்ணுறேன். ஆக்சசரிஸில் பெருசாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ அதை அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம். ஃபிஷ்ஷஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நல்ல எல்லாமே இம்போர்ட்டட் கப்பி தான். ஸோ நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிஸ்ட்டு இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ எல்லாம் பல்காக எடுத்தீங்க ஒரு 20 பேர் 30 பேர் 10 பேர் 15 பேர் எடுத்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 ரூபா வரைக்கும் கூட கம்மி பண்ணலாம் ரேட்டு. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்கோ வைலட்டில் நான் ரிப்பனு பேர் வந்து உங்களுக்கு 90 ரூபா வரும். மொத்தமாக ஒரு 4 மேல் 6 ஃபீமேல் அந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா என்லர் வெரைட்டி. ஸோ என்லர்லேயே மொத்தம் 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கோரல் என்லரு. ஸோ இது வந்து உங்களுக்கு பேர் 100 ரூபா வரும். ஸோ இருக்கிற எல்லா கப்பீஸுமே பிரீடர்கிட்ட இருந்து வாங்கினது அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாமே உங்களுக்கு ட்ரியோவில் தான் கிடைக்கும். ஸோ அவர் வந்து இங்கே வெளியே போகிறேன் அப்படிங்கிறதுனால மொத்தமாக ஒரு 24-25 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாச்சு. ரெண்டாவது என்லர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரெட் பியர் என்லரு. ஸோ இதுலையுமே உங்களுக்கு ட்ரையோ தான் கிடைக்கும். பேர் 100 ரூபா அப்படின்னும்போது ட்ரியோ வந்து உங்களுக்கு 150 வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா வாங்குங்க. அதுக்கப்புறம் இது அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்கோ ப்ளூவில் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பிரித்து விட்டு சரி ஃபீமேல் லோடடாக இருக்கேன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சேன். கரெக்டாக குட்டி போட கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இது அப்படின்னு பார்த்தோம்னா பேர் 90 ரூபா வரும். பிளாக்லேயே டம்போயர் அப்படின்னு சொல்லி இருக்குது. 5 மேல் இருக்குது, 2 ஃபீமேல் தான். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த 2 பேரை மட்டும் பேர் வந்து உங்களுக்கு 90 ரூபா வரும். ஸோ 2 பேர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மேல் எக்ஸ்ட்ரா 4 மேல் இருக்குது. ஸோ அது யாருக்காவது வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்பி ரெட்லேஸு. ஸோ இதுவுமே ப்ரீடிங் சைஸில் நல்லா பெரிய சைஸ் இருக்குது. கலரு சரியான கலர். ஸோ இப்போ தான் பிரித்து விட்டேன் அப்படிங்கிறதுனால இன்னும் கூட கலர் மேபி வரலாம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். பேர் வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும். ஸோ இதே போல் பாண்டாரா ப்ளூ இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதே பேட்டர்னில் பேர் வந்து 120 வரும். ஸோ ட்ரியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 180 வரும். ஸோ ஒரு மேல் 2 ஃபீமேல் இந்த ரேஷியோவில் தான் இருக்குது. கலர் நல்லாயிருக்கு, பேட்டர்னுமே நல்லாயிருக்கு. சைஸ் வந்து பெரிய சைஸு. ஸோ ப்ரீடிங்க்கு ஏற்ற சைஸு. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வாங்கின ரேட் அப்படிங்கிறதுனால ஸோ இது மொத்தத்தையும் விற்றா போதும் அப்படிங்கிற எண்ணம் தான். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் அடோவில் ஹெச்பி ரெட்டு. ஸோ இதுவுமே உங்களுக்கு 2 மேல் 3 ஃபீமேல் அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. மொத்தமாக 5 பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 24-25 வெரைட்டியில் இன்றைக்கி மட்டும் ஒரு 8000 ரூபாய்க்கு மீன் கொடுத்துருக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கப்பீஸ்லாம் இருக்குது. ஸோ அல்பினோ ஃபுல் ரெட், எல்லோ டெக்ஸிடோ, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 வெரைட்டி பேர் தெரியாத வெரைட்டி எல்லாமே இருக்குது. முடிஞ்சால் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபிஷஸ்லாம் தேவை அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த அல்பினோ ஃபுல் ரெட்டில் ஃப்ளவர் டாசல் ஒரு மேல் 2 ஃபீமேல் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஒரு மேல் 2 ஃபீமேல் ட்ரியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 வரும். ஸோ இருக்கிற எல்லா வெரைட்டியுமே ஆவரேஜாக உங்களுக்கு அந்த ரேட் தான் வரும். ஸோ 90லேருந்து பேர் 90 சம்திங். ஸோ நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யில் கிளாஸ் பெல்லி. ஸோ ஒரு ட்ரியோ வந்து உங்களுக்கு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வரும். 2 மேல் 4 ஃபீமேல் பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அதே போல் எல்லோ டைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. அது இல்லாமல் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் டெக்ஸிடோவும் இருக்குது. ஸோ இது வந்து அந்த கிளாஸ் பெல்லியோடைய ஃபீமேல்ஸு. நல்ல லோடட். ஸோ 400 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பேர், அதாவது ஒரு மேல் 2 ஃபீமேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் ப்ரீட் பண்ணும்போது. இது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ டைனியுடைய ஃபீமேல்ஸு. ஸோ இதுவுமே சைஸ் பெரிய சைஸ் தான். பேர் வந்து உங்களுக்கு 90 ரூபா வரும். அவ்வளோதான். இதில் ஒயிட் டெக்ஸிடோவில் அந்த எல்லோ டெக்ஸிடோ ஃபீமேல்ஸு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதை வேணால் எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான். ஸோ மொத்தமாக இதில் ஒரு 4 வெரைட்டி தான் இம்போர்ட்டட் கப்பீஸில் இருக்குது. உள்ளே கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்கோ க்ரீனில் ஒரு 15 பேர் பக்கம் இருக்குது. ஸோ பேர் வந்து உங்களுக்கு 70 ருபீஸ் வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். மொத்தமாக ஒரு 15 பேர் தான் இருக்குது. சைஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு, இல்லாட்டி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ எல்லாமே ப்ரீடிங் சைஸ் தான். ஸோ பேர் வந்து உங்களுக்கு 70 ரூபா வரும். 15 பேர் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அந்த கப்பீஸ் மேட்ரு எல்லாமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டாக இந்த ப்ளக்கார்டு பாட்லிங் சைஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னதும் சைஸ் கொஞ்சம் நிறைய சின்ன சைஸ் எல்லாம் நின்று போச்சு. ஸோ உங்களுக்கு 300 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 பீஸ் வரும். ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் கொய்டம் போயிரு. ஸோ ஒரு ட்ரியோ வந்து உங்களுக்கு 180 வரும். ஸோ முன்னாடி ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இருக்கிறதுலே பெரிய சைஸாக பார்த்து கூட எடுத்து தரலாம். ஒரு மேல் 2 ஃபீமேல், அதாவது பேர் வந்து உங்களுக்கு 120 அந்த ரேஷியோவில் தான் வரும். ஃபீமேல் எக்ஸ்ட்ரா ஃபீமேல்ஸுக்கு வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். நீங்கள் 2 மேல் 5 ஃபீமேல் கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பீஸ் வந்து 60 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா
சில்லி மொசாக்கில். ஸோ மிக்சடு தான், நான் அதையும் சொல்லிடுறேன், மிக்சடு சில்லி மொசாக்கு. ஃபீமேல்ஸ் வந்து மேக்ஸிமம் அந்த ஃபீமேலுக்கு உண்டான வெள்ளை கலர் வால் வர்றது எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா மிக்சடு ஃபீமேல் தான் போட்டு தர முடியும். 10 பேர் வந்து உங்களுக்கு 350 ரூபா வரும். மேல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஃபீமேல்ஸ் வந்து இருக்கும். பார்த்து பெருக்கி எடுத்தால் உங்களுக்கு ஒரிஜினலான ஃபீமேல்ஸை கூட எடுத்து போட்டு கொடுக்கலாம். பேர் வந்து அதாவது 10 பேர் எடுத்திங்கன்னா 350 ரூபா வரும். பேராக எடுத்திங்கன்னா 40லேருந்து 45 ரூபா வரும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் ஏதாவது ப்ரீட் பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷஸ் வேணும், ஸோ நான் நல்லா ப்ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அவருக்காண்டி எடுத்து வச்சது தான். சைஸ் எல்லாமே நல்ல பெரிய சைஸு. ஸோ 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் ஃபீமேல்ஸு. ஸோ ஒவ்வொரு டைம் ஆர்டர் பண்ணும்போது 300 பேர் 400 பேர் ஆர்டர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் கொஞ்சம் நல்ல சைஸில் வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சு கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ பேர் அது மாதிரி ரேட்டு நம்ம சொல்லிக்கலாம். யாருக்காவது தேவை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக ஃபிஷ் வாங்குறவர் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்ல ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுக்குறோம். ஸோ நமக்குமே அவர் தான் ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய மிக்சடு கப்பீஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாப்புல முன்னாடி. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒயிட் டெக்ஸிடோ மாதிரி மிக்சடில் ஒயிட் டெக்ஸிடோ வரும். ஸோ இதுவுமே 10 பேர் 300 ரூபா தான் ஆவரேஜாக. எல்லாமே உங்களுக்கு 10 பேர் 300லேருந்து 350 தான் வரும். இதுவுமே ஃபீமேல், அதுக்கு உண்டான ஃபீமேல்ஸு கம்மி அப்படிங்கிறதுனால தான் ரேட் கம்மியாக கொடுக்குறேன். 10 பேர் 300 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. மேல் தான் உங்களுக்கு விஷயம், ஃபீமேல் அது தெரியுது பார்த்தீங்களா, 1 2 எங்கேயாவது இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நான் ஷூரிட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா நிறைய கொடுத்தாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே விற்றாச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்டெயில் டம்போயர் மாலியும் பிளாட்டியும் உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். மூன்டெயில் டம்போயர் மாலி எடுத்திங்கன்னா 6 பீஸ் 100 ரூபா. அதே போல் இந்த பிளாட்டி ரெட் பலூன் பிளாட்டி எடுத்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். இது இல்லாமல் பிளாட்டினம் டம்போயர் இதுவுமே பேர் 40 ரூபா வரும் உங்களுக்கு. 10 பேராக எடுத்திங்கன்னா 400 ரூபா. உங்களுக்கு எக்ஸாக்டான ஃபீமேல்ஸை எடுத்து தர முடியும். ஸோ ரெட்டில் நிறைய ஃபீமேல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மேலு ஃபீமேல்ஸ் எல்லாமே இருக்குது. 10 பேர் 400 ரூபா. மேலுடைய குவாலிட்டியை பாருங்கள், நல்ல டம்போயரே வந்திருக்கும். ப்ளூ கலர் இயர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். 10 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வரும். ஏதாவது ஒன்றை மட்டும் கையில் எடுத்து காட்டலாம் இருங்க. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான, ஸோ அதோட பிளாட்டினம் டம்போயருக்கு உண்டான சேம் ஃபீமேலே உங்களுக்கு கிடைக்கும். பிளாட்டினம் டம்போயரை பொறுத்த வரைக்கும் 10 பேரை எடுத்திங்கன்னா 400 ரூபா வரும். சைஸுமே உங்களுக்கு கரெக்டான சைஸ் வரும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரீடிங் பண்ணுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சைஸை கூட எடுத்து கொடுக்கலாம். 10 பேர் 400 ரூபா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவல் ஃபிஷ்ஷுக்கு இது மாலி ஆர்டர் போட்டேன். ஃபீடிங் கப்பி ஆர்டர் போட்டிருக்கேன், ரொம்ப நாளாக போடாமல் இருந்தேன். 20 பீஸ் 100 ரூபா. மேபி யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். மொத்தமாக ஒரு 400 பீஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ நாளைக்கு காலையில் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அதே போல் மொயினாக்கு எல்லாமே ஓரளவுக்கு இன்றைக்கி ஈஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ அதுவுமே இன்னும் 2-3 மணி நாளில் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபீடிங் கப்பி கூட எடுத்துக்கலாம், மொயினா தேவைனாலும் எடுத்துக்கலாம். பிளான்ஸு அதுக்கப்புறம்னு பார்க்கும்போது இந்த மூன்டெயில் டம்போயர் மாலியில் டாட்டட் வச்சது கொஞ்சம் நிறைய தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்லா வளரட்டும், கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்கலான்ற மாதிரி. இதில் ஒரு 10லேருந்து ஒரு 15 பீஸ் பக்கம் இருக்கும். ஃபுல்லாமே இந்த பிளாக் டாட்டட் வந்தது. அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேல்டெயில் ஜிப்ராவையும் இந்த மூன்டெயில் டம்போயர் மாலியும் தனித்தனியாக எடுத்து அதுக்கு 2த்துக்குமே தார்பாய் செட்டப் பண்ணி அதை வளர்த்து விற்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். ஸோ இந்த செட்டப் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த செட்டப்லாம் போட்டு பண்ணலாம். பிளான்ஸு வாட்டர் கேபேஜும் அதுக்கப்புறம் வாட்டர் ஐஸ் இந்த 2மே இருக்குது. ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்குது, டக் வீடு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வெரைட்டி கூட எடுத்து போட்டு கூட பிளான்ஸ் காம்போ ஒரு 100 ரூபாய்க்கு தரலாம். வெயிலோட அட்டகாசம் அதிகமாக ஆகிடும் அப்படிங்கிறதுனால சீட்டு போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சீட்டு ஒரு வழியாக போட்டாச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் இல்லை அப்படின்னாலுமே சீட்டு போட்டு தான் இருக்கணும். பட்டு ஸோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சீட்டு முன்னாடியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோல்டு செட்டப்பு. ஸோ நேற்று தான் கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் வந்துச்சு, எடுத்து விட்டு வச்சுருக்கிறேன். இந்த இது பாருங்கள் பிளான்ஸு, இது நான் வளருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஒரு வழியாக நல்ல க்ரோத் இருக்குது பிளான்ட்டு. அதே போல் கப்பீஸுமே நல்லா தான் இருக்குது. பாசையோட அட்டகாசம் தான் கொஞ்சம் அதிகம். மீன் பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட்டு குட்டி போட்டிருக்க மாட்டேங்குது இந்த டப்பில். ஆல்ரெடி இருந்த மீனா இல்லை இப்போ புதுசாக வந்த மீன் குட்டி போட்டுச்சான்னு தெரியல. ஸோ இது போக நான் அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த டப்பு போடும்போது பிரித்து வச்சிடலாம்.